நம்ம நாட்டில் அரசாங்கம் எப்படி டெண்டர் விடுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்ப்போம். கான்ட்ராக்ட் ஆஃபீஸர் உட்காந்துட்டு இருக்காரு, 3 இன்ஜினியர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு, அப்பா இந்த கதவை சரி பண்ணணும், இதுக்கு உண்டான அவனோட பட்ஜெட் என்னன்னு கேட்கறாரு. அவர் அதுக்கு 9,000 அப்படின்றாரு. அதுக்கு உண்டான அந்த விளக்கத்தை சொல்லணும் போது 3,000 கூலி, 3,000 மெட்டீரியல், 3,000 எனக்குங்கிறாரு. சரி நீ வெளியே போகணும்னு அனுப்பிச்சிடுறாரு. அடுத்து ஒரு இன்ஜினியரை கூப்பிடுறாரு. அவரை கூப்பிட்டு இதுக்கு உண்டான பட்ஜெட் என்னன்னு கேட்கறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு 12,000ங்கிறாரு. அதுக்கு உண்டான விளக்கத்தை கேட்கும்போது 4,000 கூலி, 4,000 மெட்டீரியல், 4,000 எனக்குங்கிறாரு. சரி நீ வெளியே போங்கன்னு அனுப்புறாரு. மூணாவது ஒரு இன்ஜினியர் கூப்பிடுறாரு. அவரை கூப்பிட்டு இதுக்கு உண்டான பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அவர் கேட்கறாரு ஆஃபீஸர்கிட்ட, முதல்ல அந்த 2 பேர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கறாரு. அதுக்கு அவரு தயங்கிட்டே இருக்கிறாரு. பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, முதல்ல வந்து 9,000 சொன்னான், ரெண்டாவது வந்து 12,000 சொன்னாங்க. அதுக்கு இவர் தன்னோட பட்ஜெட் சொல்றாரு, என்னோட பட்ஜெட் 29,000. என்னப்பா எப்படி சொல்றேன்னு கேட்கும்போது, இருங்க பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10,000 உங்களுக்கு, 10,000 எனக்கு, மீதி இருக்கிற 9,000 வச்சு முதல்ல அந்த மத்தியா அந்த இன்ஜினியர்கிட்ட கொடுத்து வேலையை முடிச்சிருவாங்க. உடனே நம்ம ஆபீசர் சைன் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. இப்படிதாங்க இப்போ டெண்டர்லாம் போயிட்டு இருக்கு. ஜெயஹிந்த்.